இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் 78th இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, இது உண்மையிலே எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் தானா அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடியும், ஒரு ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடியும், ஒரு தீபாவளிக்கு முன்னாடியும், பொங்கலுக்கு முன்னாடியும், பக்ரீத்துக்கு முன்னாடியும், ரம்ஜானுக்கு முன்னாடியும், நான் ஏன் எல்லா ஃபெஸ்டிவலையும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்குமே நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு உமனாக இருக்கட்டும், இல்லை பொண்ணாக இருக்கட்டும், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் ஒரு உமன் வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இது ஒரு நாளுமே இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம டெய்லி நியூஸ் பார்க்கும்போதும், டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போதும், ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு உமனோ இல்லை சின்ன பொண்ணோ இல்லை ஏதோ ஒரு பொண்ணோ வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது? அந்த பொண்ணு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலப்பா, அந்த பொண்ணே நைட் நேரத்தில் அதிகமாக வெளியே சுற்றிட்டு இருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள். சரி, ட்ரெஸ்ஸை பற்றி வருவோமே. ஒரு டாக்டர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் என்ன குறை? இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம்